2002 நான் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் ஜேஆர்எஃப் அதை தேர்ச்சி பெற்றது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, வாழ்க்கை சில நேரத்தில் அதுவே நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு முந்தைய ஆண்டு வரைக்கும் 5000 ரூபாய் இருந்த அந்த உதவித்தொகை அந்த ஆண்டு முதல் 8000 ரூபாயாக மாறியது. நான் அந்த ஆய்வை நிறைவு செய்த போது எனக்கு 15000 ரூபாய் அந்த ஆய்வு உதவித்தொகை கிடைத்தது. 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு வழியாக அந்த உதவித்தொகை கிடைச்சது. உண்மையிலுமே என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு காலத்தில் நான் என்னுடைய தகுதியை, திறமையை, என்னுடைய தமிழ் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்கு அந்த உதவித்தொகை மிகப்பெரிய துணையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்னுடைய ஊர் கிராமத்தில் இணைய வசதி பெருசாக கிடையாது. ஒரு கடையில் தான் இப்போ இருக்கும். 2002 உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த இணைய வசதி இல்லாத அந்த இடங்களில் ஒரு கடையில் மட்டும் இருந்துச்சு. அப்போ போய் நான் அந்த தேர்ச்சி விகிதத்தை பார்ப்பதற்காக போனேன். நம்ம தேர்ச்சி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளம் அப்போல்லாம் ஓப்பன் ஆகிறதே ரொம்ப நேரம் கால அவகாசம் எடுத்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அது திறந்த பிறகு பார்த்தேன். ஒரு பதற்றமும் பயமும் என்னிடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ திடீர்னு இப்படி பார்த்தோடனே கை வச்சு பார்த்தேன். திடீர்னு பார்த்தோடனே என்னுடைய பேர் ஜெய்கணேஷ், அப்பா நம்ம பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. என்னுடைய பேருக்கு கீழே இன்னொரு ஜெய்கணேஷும் அதில் இருந்தார். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம சரியாக தான் பார்த்தோமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு உடனே வந்துருச்சு. அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் அங்கேருந்து அந்த கடைக்கு கிளம்புறேன். சரியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மின்சாரம் வருவதற்கு ஆச்சு. ஆனால் ஒரு பதற்றமும் பயமும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்பியும் ஒரு முறை இணையத்தை திறந்து அதை போய் உள்ளே பார்த்தப்ப அது நான் என்னுடைய அந்த தலைப்பெழுத்துடைய ஜெய்கணேஷ் அப்படின்றத நான் உறுதிப்படுத்திக்கிட்டு வெளில வந்தபோது ஒரு காலம் கடந்து என்னுடைய வாழ்வியலை, இந்த குடும்பத்தை தலைநிமிர செய்வதற்கு எனக்கு அந்த தேர்வின் வெற்றி என்பது மிகப்பெரிய துணை செய்தது. உண்மையிலுமே நம்ம உழைப்பை சரியான விதத்தில் சரி செய்து கொடுத்தோம் என்றால் நமக்கு அந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கு இந்த தேர்வு தான் எனக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்னல, எதிரில் நடந்து வந்த என்னுடைய சித்தியா, என் கையில் இருந்த எழுதுகோலா, நான் போட்ட உழைப்பா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை சில நொடிகளை, சில நேரங்களை அழகாக்கி விடுகிறது. அப்படித்தான் அந்த தேர்வை எனக்கு அது ஒரு பரிசாக எனக்கு அந்த கொடுத்து ஒரு தமிழ் படிக்கிற ஒரு மாணவனை ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர வைத்த அந்த வாய்ப்பு என்பது உண்மையிலுமே எனக்கு பெரிய வாய்ப்பு. அந்த வெற்றியை நான் சுவைத்ததற்கு என்னை சுற்றி அத்தனை நல்ல மனிதர்கள் எனக்கு துணையாக இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சில வெற்றிகள் நம்மளை சுவாரஸ்யப்படுத்தும். அப்படி ஒரு வெற்றி தான் இந்த தேர்வுக்கான வெற்றி.